பிற நகரங்களை விட சிறப்பு என்ன என்றால், சங்க காலம் தொடங்கி பல்வேறு அரசர்கள் இங்கிருந்து ஆண்டிருக்கிறார்கள். புத்தரோடு தொடர்புடைய கோயில் இப்போது இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. மகேந்திரவர்மன் அந்த திருவதிகையில மட்டும்தான் அந்த சமண கோயிலை இடித்து சைவ கோயிலாக கட்டினான்னு பெரிய புராணத்தில் செய்தி. மாவட்டம் செய்யாறு வட்டம் விளாரிப்பட்டு என்ற அழகிய கிராமத்தில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பிறந்தார். அவர் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் தொல்லியல் அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் தொல்லியல் துறையில் செய்த சாதனைகள் பல. இதுவரை 60க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதி பதிப்பித்துள்ளார். மேலும் 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார். இவரின் செம்மையான பணியை பாராட்டி சரித்திர செம்மல் விருது, உவேசாவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். இன்று கல்வெட்டுக்கள், இலக்கியங்கள் தொடர்பான சொற்பொழிவும் மாற்றி வருகிறார். அவ்வளையில் நம்முடன் காஞ்சிபுரம் கோயில்கள் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியினையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓராண்டு விழாவில் மண்மரபு நடத்திய சாதனைகள் ஏராளம் ஏராளம். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு தந்த தலைப்பு காஞ்சிபுரம் மாவட்ட கோயில்கள். இந்த காஞ்சிபுரம் மாவட்ட கோயில்களுக்கு ஒரு முன்னோட்டம் சொல்ல வேண்டும். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்ட செய்யாறு அடுத்த ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்திலிருந்து பிழைப்பதற்காக சென்னைக்கு வந்தவங்க. அடிக்கடி ஊருக்கு செல்லும்போது காஞ்சிபுரம் வழியாகத்தான் நாங்கள் செல்ல வேண்டும். அந்த காலத்தில் 6 மணி ஆயிட்ட பிறகு பஸ் கிடைக்காது. அதனால எங்களுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு சென்று விடுவோம். நான் பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த காலகட்டத்தில் அப்பொழுது ஓய்வு நேரத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போவோம். அவ்வளோதான். இப்படி பல்வேறு கோயில்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இளமையிலேயே நான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. தொல்லியல் துறையில் வந்த பிறகு பல மாவட்டங்களில் பணியாற்றி கடைசியில் சிதம்பரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் நண்பர் ராமமூர்த்தியினுடைய பரிந்துரையின் பேரில் சென்னைக்கு மாறுதலாகி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் நன்றியும் மறக்கக்கூடாது என்பது என்னுடைய கொள்கை. சென்னைக்கு வந்த பிறகு இதுவரையில் நான் பணியாற்றி கொண்டிருந்த அல்லது ஓலைச்சுவடிகள் சேகரிப்பது, அல்லது செப்பேடுகள் படிப்பது, அல்லது குகைகளிலே ஓவியங்கள் கண்டுபிடிப்பது, நடிகர்கள் பார்ப்பது, இந்த பணிகளைத்தான் நான் வெளியூர்களிலே பெரும்பாலும் செய்து கொண்டிருந்தேன். எப்பொழுதாவது கல்வெட்டுகள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சென்னைக்கு வந்த பிறகுதான் புதிதாக கல்வெட்டு படிப்பது போல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கல்வெட்டு படியெடுக்கும் குழுவிற்கு என்னையே தலைவராக போட்டதுனால பல்வேறு கோயில்களுக்கு, காஞ்சிபுரம் மாவட்ட கோயில்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கல்வெட்டு படியெடுக்கின்ற அதே சமயத்தில் அங்கே உள்ள சிற்பங்களை பற்றியும் அந்த கோயில் கட்டடக்கலையை பற்றியும் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இறைவன் எனக்கு தந்தான். அதனால் போகின்ற ஒவ்வொரு முறையும் குறிப்புகளை எழுதி கொண்டு வந்திருந்தேன். இவ்வாறு குறிப்புகள் எழுதி வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஓய்வு பெறக்கூடிய அந்த நிலையில் ஒரு நூல் வெளியிடலாமே என்று தொகுக்கும்போது தொல்லியல் நோக்கில் காஞ்சிபுரம் மாவட்டம் என்ற ஒரு தலைப்பில், அதாவது கல்வெட்டு மட்டும் இல்லாமல் அகழாய்வு, இலக்கியம், சிற்பங்கள் அனைத்தும் கூடிய ஒரு நூலாக, மிகப்பெரிய நூலாக தயாரித்து மெய்யப்பன் பதிப்பகம் என்ற பெயரிலே அதனை வெளியிட்டார்கள். அந்த காலத்திலேயே அந்த நிழற்படங்கள் எடுப்பதற்காக அந்த ஓவியருக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். பாருங்க, ஏறக்குறைய ஒரு 100 பக்கத்துக்கு அந்த நூலிலே படங்கள் இருக்கிறது. அந்த வகையிலே பல்வேறு கோயில்களுக்கு நான் சென்றிருந்த காரணத்தால் ஒரு எல்லா சமயங்களையும் மற்றும், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பிற நகரங்களை விட சிறப்பு என்ன என்றால், சங்க காலம் தொடங்கி
பல்வேறு அரசர்கள் இங்கிருந்து ஆண்டிருக்கிறார்கள். அது ஒரு குறிப்பு. சோழர் தான் அவங்களுக்கு தஞ்சாவூர் அல்ல கங்கை கொண்ட சோழபுரம் தான் மெயினாக சொல்றது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன் மரபு பார்க்குறேன். அப்புறம் வந்து கலப்பு அந்த காலத்தில் பார்க்குறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சோழர்களும் இங்கே துணை தலைநகராக வைத்திருக்கிறார்கள். பாண்டியர்கள் கூட காஞ்சிபுர வராதீஸ்வரன் என்ற ஒரு பட்டப்பெயரோடு இருக்கிற கோனேராயன் என்ற ஒரு சிற்றரசன், அவன் கூட இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவன் தான். அவனுடைய உருவம் கல்வெட்டோட திருவொத்தூர் வேதபுரீஸ்வரர் கோயிலிலே இருக்கிறது. அவன் காஞ்சிபுரத்தை சார்ந்தவனாகத்தான் கருதுகிறார். இவ்வாறு பல்வேறு வகையில் இந்த காஞ்சிபுரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, காஞ்சிபுரம் மாவட்டம் தான் பல்வேறு சமயங்களுக்கும் பொதுவான நகரமாக இருக்கிறது. பல்வேறு நகரம் இருக்கலாம், ஆனால் எல்லா சமயங்களுக்கும் ஏற்ற கோயில்கள் இங்கே ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இல்லாமல் அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் பெயரும் மாற்றிருக்காங்க. புத்த காஞ்சி, சமண காஞ்சி அல்ல ஜின காஞ்சி, அப்புறம் விஷ்ணு காஞ்சி, சிவகாஞ்சி, இப்படி சமயங்களின் அடிப்படையில் பிரித்து ஒரு நகரத்தை எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அது இப்போது பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம்ட்டு இப்படி பிரிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அந்த பழைய மரபு இன்னும் மாறல. இப்போ அந்த ஜின காஞ்சி என்பது காஞ்சிபுரத்திற்கு வடமேற்குல இருக்கு. அங்கே சமணர்களுடைய கோயில்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரைலோக்கியநாதர் கோயில், சந்திரபிரபா, அங்கே 2 கோயில்கள் இருக்கின்றது. நமக்கு கிடைக்கின்ற காஞ்சிபுரத்திலே பழமையான கோயில் என்று எடுத்துக்கொண்டால் அந்த திரைலோக்கியநாதர் கோயில் தான். ஏனென்றால் அதில் தான் அந்த சிம்மவர்மன் சிம்ம விஷ்ணு அவங்களுடைய தன்மையில பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அந்த பள்ளங்கோயில் செப்பேடு, அதாவது நம்மளுடைய தமிழில் கிடைக்கக்கூடிய முதன்மையான செப்பேடு, பழைய செப்பேடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த பள்ளங்கோயில் செப்பேடத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது பிறகு ஏதாவது கண்டுபிடிச்சா பார்த்துக்கலாம் நம்மளுடைய கருத்தை. அந்த கோயில் பின்னாடி வளர்ச்சி அடைந்து பல்வேறு அரசர்களாக திருப்பணிகளாக பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக TN ராமச்சந்திரன் அவர்கள் அந்த கோயிலை பற்றியுமே விரிவான அளவில் ஒரு நூல் போட்டிருக்காங்க. அந்த வகையில் அது ஒரு சிறப்பான இதுவாக இருக்கு. பக்கத்திலே வந்துட்டு இன்னொரு சந்திரபிரபா, அந்த கோயிலும் அங்கே பார்க்குறோம். இது சமணர்கள். அந்த ஒரு கோயில் மட்டும்தானா இல்லை, பல்வேறு இடங்கள்ல சமணர்களுக்கு உரிய அந்த தீர்த்தங்கரருடைய உருவங்கள் சமத்தோடு தொடர்புடையவை கிடைக்கிறது. புத்தரோடு தொடர்புடைய கோயில் இப்போது இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக பல கோயில்களில் புத்தருடைய உருவங்கள் கிடைக்கிறது. ஏகாபரேஸ்வரர் கோயிலில் கூட அந்த புத்தனுடைய சின்னம் கிடைத்ததாக குறிப்பெல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா யோன் சுவாங் தன்னுடைய பயண நூலில் சொல்லும்பொழுது அசோகர் இங்கே வந்து ஸ்தூபி எழுப்பினார்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது மட்டுமில்லை, புத்த சமயத்தை சேர்ந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட பௌத்த பள்ளிகள் இருந்ததாக சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு ஒரு பள்ளியை கூட இல்லை. அதே சமயத்தில் சமணர்கள் எடுத்த கோயில் இப்பவும் இருக்கு. இதுல என்ன நுட்பம் பார்த்துன்னா, எந்த கோயில் மக்கள் அதிகமாக போகாமல் விடுகிறார்களோ அந்த கோயில் தேய்வடைவது அழிவது இயற்கையின் நியதி. பொதுவாக ஒரு பொருளை பயன்படுத்தினா அது போகும். அதே மாதிரி தான். அதனால இன்னும் சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பௌத்த கோயிலை இடிச்சுட்டு சைவ கோயிலை கட்டிட்டாங்க, பௌத்த கோயிலை இடிச்சுட்டு விஷ்ணு கோயிலை கட்டிட்டாங்கன்றாங்க. அதே மாதிரி சமண கோயிலை இடிச்சுட்டு கட்டிருக்குன்னு பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, இப்போ சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு கோயில் அழிஞ்ச நிலையில் அதனுடைய கற்களை எடுத்துக்கொண்டு சென்று கட்டுவதனாலேயே அந்த கோயில் அழிச்சு கொண்டு வந்து கட்டணும்னு சொல்ல முடியாது. மகேந்திரவர்மன் அந்த திருவதிகையில மட்டும்தான் அந்த சமண கோயிலை இடித்து சைவ கோயிலாக கட்டினான்னு பெரிய புராணத்தில் செய்தி இருக்கு. 1-2 இது மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்து கோயில் அடிச்சு சமண கோயிலும் கட்டியிருக்காங்க. அதுக்கு கல்வெட்டு சான்று இருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா இங்க மேல் சித்தாமூர் சமண மடம் இருக்கு. அந்த மடத்தை நான் 1979 அங்கே உள்ள ஓலைச்சுவடிகள்லாம் ஆய்வு செய்வதற்காக தின்னேன்.
ஏறக்குறைய ஒரு 192 ஓலைச்சுவடிகள் அங்கே இருக்கு. தமிழ் மட்டும் இல்லை, சமஸ்கிருதத்தில் கூடிய நூல்கள் தான் சமண மடத்தில் அதிகமாக இருக்குது. 192 ஏறக்குறைய 120 சமணம். அது மட்டும் இல்லை, இந்த சமண நூல்கள்லாம் சமஸ்கிருதத்தில் மட்டும் இல்லை, கன்னடத்தில் லிபி எழுதியிருக்கா உரை வியாக்கியானம். அத்தகைய சுவடிகளும் அங்கே இருக்கு. அதனுடைய மடத்தினுடைய தலைவர் வந்துட்டு, நான் குளிக்கிற இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு, வந்து பாருங்கன்னாரு. சரின்ட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு இந்து கோயில் குலோத்துங்கன் காலத்து கல்வெட்டு அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கான். அதனால அந்த இது இந்து கோயில் இடிச்சிட்டு இந்த கல்வெட்டு கொண்டு வந்தான்னு சொல்ல முடியுமா? இல்லை, கோயில் அழிஞ்சு போச்சு, அந்த கல்லை கொண்டு வந்து இங்கே பொறுத்திருக்கேன். அதையத்தான் நம்ம மற்றதுக்கு நம்ம பார்க்கணும். ஒரு சில இதில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் இடித்து கொண்டு வந்து கட்டிட்டாங்க. திருவத்தூர் அப்படி தான் சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு சமண கோயில் இருந்து அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் இந்த கோயில் கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு தவறான ஒரு கருத்து. நம்ம அதை பார்க்கணும். அடுத்து இங்கே இந்த சமண கோயில் மாதிரி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் ஒரு முக்கியமான கோயில். அது சைவர்களுக்கு ஏறக்குறைய ஒரு 30 ஏக்கர் அளவில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய கோயில். அங்கே விஷ்ணு கூடிய மங்களாசாசனான கோயிலும் உள்ளதுக்குள்ளவே இருக்கு. அது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. அங்கே உள்ள அந்த மாமரம், அதுதான் ஏகாம்பரம். ஏகம் ஒற்றை, ஆம்பரம் மாமரம். அந்த இது பல ஆண்டுகள் அதனுடைய வயது சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரீ வர்ஷிப் என்பது உலகம் முழுவதும் இருந்திருக்கிற ஒரு மரபு. அது இங்கேயும் இருந்திருக்கின்றதுக்கு இதுவும் ஒரு நம்ம சாப்பிடும். காலையில் கூட இந்த அரச மரத்தை பற்றி பேசுனாங்க. அரச மரமும் ஒரு முக்கியமானது தான். அது பௌத்தமும் பின்பற்றிருக்காங்க, விநாயகருக்கும் அதனை பின்பற்றுகின்ற மரபு பார்க்கின்ற. இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை விட கட்டிட அமைப்பில் பழமையான கோயில் என்று எடுத்துக்கொண்டால் தற்போது கைலாசநாதர் கோயில் என்று நாம் சொல்லுகின்ற கோயில் தான். அந்த கோயில் வந்துட்டு தென்கைலாயம்னு சொல்லியிருக்காங்க. ராஜசிம்மனால் கட்டுவிக்கப்பட்டது. அதைத்தான் அந்த காலத்தை பெரிய கற்றலின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ராஜராஜன் கட்டுவதற்கு முன்னாடி கட்டப்பட்ட இதையே ஒரு மாதிரியாக முன்மாதிரியாக கொண்டு இந்த பெரிய கோயிலை ராஜராஜன் கட்டினான் என்ற ஒரு கருத்தும் அறிஞர்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த விமானமாகட்டும், அதை சுற்றி இருக்குகின்ற திருச்சுற்றாலயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதே அமைப்பில் தான் இங்கே தஞ்சாவூர்லேயும் நம்ம பார்க்குறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த திருச்சுற்றாலயத்தை சில சமயம் வெறும் இதுவை விட்டுருப்பாங்க, ஏதோ ஒரு சிலை மட்டும் வச்சுருப்பாங்க சில இடத்துக்களை மட்டும். ஆனால் இங்கே தான் 58 சிற்றாலயங்கள் திருச்சுற்றை சுற்றி இருக்கு. ஒரு பெரிய அமைப்பு. 58 கோயில் சின்ன சின்ன சன்னதிகள்னு ஒன்றா சொல்லிக்கலாம், சன்னதிகள் கட்டி இருக்கு. அது மட்டும் இவன் மட்டும் இல்லை, இவனுடைய மனைவி ரங்கபதாகை அவளும் ஒரு கோயில் எடுத்திருக்கான். அங்கே தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா திருவையாறில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 மனைவியும் அங்கே அவனுடைய மனைவியும் ராஜேந்திரனுடைய மனைவியும் கோயில் எடுத்திருப்பாங்க. அவங்க தானமும் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இங்கேயே இந்த பல்லவர்களுடைய தேவிமார்களும் ஒரு முன்னோடியாக, அதாவது சோழர்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதை ஒரு நம்ம சான்றாக சொல்லலாம். இந்த கோயில், இந்த கைலாசநாதர் கோயிலை தான் உங்களுக்கு பெரிய புராணத்தை வச்சுட்டு அந்த பூசலார் நாயனாரோட ஒப்பிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த கதைக்கு போக வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பங்கள், அது படையெடுக்க வந்த சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தன் நாட்டை அடித்தான். ஆனால் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு அந்த கோயிலுடைய அழகில் அதனுடைய பிரமிப்பில் மயங்கி ஒரு தானம் கொடுத்து அதை ஒரு கல்வெட்டாக அவனுடைய தாய்மொழியாக கன்னட மொழியில பெற்று வச்சிருக்கான். அதாவது பல அரசர்கள், அதாவது இந்திய அரசர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தலைநகரை போய் அழிப்பான், கோட்டை அழிப்பான், அரண்மனை அழிப்பான். ஆனால் கோயிலை மட்டும் அழிக்க மாட்டான். இதுக்கு இந்த பாண்டியனுடைய அந்த கல்வெட்டு பார்க்கலாம். அவன் வந்துட்டு தஞ்சையும் உறந்தையும் வெந்தழ கொளுத்தி
அதை அந்த இல்லாத அளவுக்கு பண்ணிடுறான். ஆனால் கோயிலில் விட்டு மாதிரி பட்டினப்பாலை பாடிய புலவர்களுடைய 16 மண்டபத்தை மட்டும் ஒண்ணு செய்யாமல் விட்டுறான். அவனுக்கு அந்த தமிழ் மேலே உள்ள அந்த பற்று, தமிழை ஆதரிக்கிறது, அதே மாதிரி சைவத்தை போற்றுவது, கோயில்களை போற்றுவது அந்த பெரும்பாலான தமிழ் மன்னர்களுக்கு மட்டும் இல்லை, இந்து மன்னர்களுக்கு இருந்தது. இதில் அழிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா புறச்சமயத்தை சார்ந்த, அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது பார்த்துட்ருக்கோம். அடுத்து விஷ்ணு கோயிலை பார்க்கணும். அதில் வந்துட்டு சங்க காலம் தொடங்கி கோயில் உள்ள ஒரு பகுதி இதுன்னு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். மகேந்திரவர்மன் தான் முதல்ல கற்றளி கட்டினா அப்படின்றதுக்கு மண்டகப்பட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. ஏதத் அனிஷ்டகம் அதர்மம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன பிரம்ம ஈஸ்வர விஷ்ணு லட்சிதாயதனம் அப்படின்னு அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்கிறான்? மரமின்றி, சுண்ணாம்பின்றி, மண்ணின்றி இந்த கோயில் கட்டிருக்கேன்னு சொல்கிறான். சரி, அங்கே அந்த இதில் சொல்லும்போது ஒரு கருத்து, நாகசாமி பிரம்ம விஷ்ணு ருத்ரன் 3 பேரை சொல்லும்போது பிரம்ம என்பது பிரம்மா நான் முகன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நாகசாமி என்னுடைய குருவாகிய நாகசாமி தான் முதல்ல பிரம்ம என்பது இங்கே பிரம்மனை குறிக்கல, சுப்பிரமணியர், சுப்பிரமணிக்கு பிரம்மா என்ற சாஸ்திரம் என்ற பெயர் உண்டு அப்படின்னா அது முதல்ல அதை சொல்லியிருக்கார். ஏன்னா தமிழ்நாட்டில் பிரம்மனுக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது. கண்டி ஊரில் கூட அங்கே பிரம்மாவை அழிச்சதுக்கு தான் கோயில் இருக்கு. வட இந்தியாவில் நிறைய இருக்கு, அதில் ஒன்றும் இது இல்லை. வட இந்தியாவில் ராவணனுக்கே கோயில் இருக்கு. அதனால இங்கே வந்துட்டு இந்த ஒரு கருத்து இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கல்வெட்டு வந்துட்டு குடைவரையை சொல்கிறது. ஆனா கல்லினால் செய்யப்பட்டது இதற்கு முன்னரே இருந்திருக்கு. தான் தோன்றீஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில் இப்போ மாடர்ன் அளவில் இருக்கு. இப்போ ஒரு பழைய கட்டட அமைப்பு இல்லை. ஆனால் அங்கே கண்டெடுத்த ஒரு சிற்ப தொகுதி, அது பல்லவர் காலத்தை சார்ந்ததாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அவன் எழுதிய மத்த விலாச பிரகசனம் என்ற நாடகத்தில் வரக்கூடிய பாத்திரங்களை பிரதிபலிப்பது போல ஆணும் பெண்ணும் மது குடங்களை அல்லது கல்குடங்களை எடுத்துக்கொண்டும் அதை சாப்பிட்டு கொண்டு இருப்பது போன்ற சிற்பங்கள் எல்லாம் அதுல இருக்குன்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. இதை கூட நாகசாமி அவர்கள் இது வந்துட்டு தமிழருடைய அகக்கூத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. ஆக இந்த அவரு எல்லாமே இந்த அகக்கூத்துல கொண்டு போறாரு அவருடைய நூல்ல சொல்லும் போது. ஆனா இந்த ஒரு கருத்தை அவர் இந்த இதுக்கு சொல்லியிருக்காருன்றதும் பார்க்கணும். இது மற்ற எந்த மாவட்டத்தையும் எந்த இடத்துல இல்லாத ஒரு சிறப்பு. கோயில்ல இல்லை, ஆனா அந்த இதுல மட்டும் இருக்கு. சிற்பக்கலைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இது கல்லுல சாமி சிலை கிடைக்கலையே ஒழிய நடுகள் வந்துட்டு கல்லுல தான் இருக்கு. அது சங்க காலத்திலும் சொல்லியிருக்கேன். அப்புறம் பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு காலம் தொடங்கி விஷ்ணு கோபம் காலம் தொடங்கி நிறைய கல்லுல தான் நம்ம பார்க்கிறோம். ஆக கல்லுல இதுவும் ஒரு வகையான கோயில் தான். நடுகல் என்பதும் அது சங்க காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற வழிபாட்டை விட இது நடுகல் வழிபாடு தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு போறேன். அதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா, நடுகல் தெய்வம் இருக்கு இல்லையா, அவனைத்தான் கூப்பிட்டாங்க அந்த காலத்துல. பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த நடுகல் ஆள் வந்துட்டு சிவனை தேடியோ அல்லது விஷ்ணு தேடியோ அல்லது சமண தீர்த்தங்கரை தேடி போற மாதிரி 3 அடுக்கு 4 அடுக்குல மாற்றிடுறாங்க. நடுகல் தெய்வமாக இருந்தவன் அவன் இன்னொரு தெய்வத்தை வழிபடுவது போல அந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்குது. இது எல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டிய இது இருக்குது. இப்படி அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி சொன்னா, உலகளந்த பெருமாள் கோயில், அது ஊரக பெருமாள் கோயில்ன்றாங்க. மங்களாசாசனம் ஆனாது கோயில். அந்த ஒரு கோயிலே மட்டுமே
4 மங்களாசாசனான கோயில் இருக்கு. இது வேற எந்த இடத்துலையும் இல்லை. 1 இருக்கு, 2 இருக்கு. ஆனால் 4 மங்களாசாசனான கோயில் ஒரே கோயில் வளாகத்தில் இருக்கிறது. ஒரு முக்கியமானது, அந்த கோயிலுக்கு ஒரு செப்பேடு இருக்கு. காஞ்சிபுரத்தில் பெரும்பாலும் வந்துட்டு கோயில்களுக்கு செப்பேடு கொடுத்துருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைக்கல. இந்த ஊரக பெருமானுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுவும் உத்தம சோழன் வெளியிட்ட செப்பேடு. உத்தம சோழன் வெளியிட்ட ஒரே செப்பேடு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்குது. அது இந்த கோயிலை பற்றி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த செப்பேட்டில் அந்த ஊரக பெருமானுடைய கோயில் வழிபாட்டுக்கும் மற்றவற்றுக்கும் என்னென்ன தானங்கள் செய்திருக்கான்னு சொல்லும்போது பல அருமையான செய்திகளை எல்லாம் அந்த செப்பேட்டில் வருது. குறிப்பாக வந்துட்டு ஏற்கனவே கம்பவர்மன் காலத்தில் தரப்பட்ட கல்வெட்டு சான்ற கொண்டு வராங்க. செப்பேட்டில் ஏற்கனவே கொடுத்த கல்வெட்டை குறிப்பிட்டு கம்பவர்மன் காலத்தில் கொடுக்கப்பட்டதுன்றது, அதே மாதிரி பராந்தகன் காலத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த தர்மங்கள்ல அந்த தானங்களையும் மறுபடியும் நான் தொடர்றதுக்காக அந்த இதை செய்தி சொல்லி செப்பேட்டில் கல்வெட்டில் கொடுத்த தானத்தை சொல்கிறான். சில சமயங்களில் கல்வெட்டில் வந்துட்டு செப்பேட்டு கொடுத்த தானத்தை பற்றி சொல்லுவான். அந்த ஒரு இது ஒரு சிறப்பு இதில் இருக்கு. அது மட்டும் இல்லை, பிராமணர்களுக்கு சரிசமமாக செங்குந்தர் எனப்படும் கைக்கோளர்களுக்கு இந்த செப்பேட்டில் முதன்மை கொடுத்துருக்கோம். அது பார்க்கணும். அவங்க தான் இந்த நிர்வாகத்தை கவனிப்பது போன்ற அந்த ஒரு தன்மை நம்ம இந்த செப்பேட்டில் பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான செய்தியில் பார்க்கும்போது அந்த 2ஆம் நந்திவர்மன் அவனுடைய வாழ்க்கை வரலாறு சிற்பங்களாக எடுத்து பொறுப்புகளுடன் வைகுந்தநாதர் கோயில், அதுக்கு பழைய பேர் பரமேஸ்வர விண்ணகன் பேர், அந்த கோயிலில் இன்னைக்கும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அது 3 நிலையாக இருந்து விஷ்ணு அமர்ந்த கிடந்த நின்ற நிலையில் அங்கே அந்த கோயில் இருக்கு. அது ஒரு சிறப்பு தான். அது மட்டும் இல்லை, இங்கே ராவணனுடைய அனுக்கிரக மூர்த்திகள் பல்வேறு கோயில்களில், காஞ்சிபுரத்தில் உள்ள பல கோயில்களில் இந்த ராவண அனுக்கிரக மூர்த்தியும் சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தியும் பெரிய அளவில், அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக பேருக்கு இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அளவில் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்கு. இப்படி காஞ்சி எதை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு சிறந்த இதுவாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில், அந்த கோயிலுக்குள்ள ஒரு நடுவில் கல்வெட்டோட அந்த கோயிலில் இன்றைக்கும் பூஜை செய்துக்கிட்டு இருக்காங்க, சாமியும் பூஜை செய்துட்டு இருக்காங்க. எத்தனை ஒரு போக்கு இந்த காஞ்சிபுரத்தில் பார்க்குறோம். இந்த காஞ்சி எல்லா பழைய ஊர்களை பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கும். அதில் நம்ம காஞ்சிபுரத்துக்கு 2 பேர். காஞ்சிபுரம் ஒன்று, கச்சிப்பேடு ஒன்று. இந்த கச்சிப்பேடு சங்க காலத்திலே இருக்கு. கச்சிப்பேட்டு நன்னாகையார் புலவருக்கு பேரில் இருந்திருக்கு. அந்த கச்சிப்பேடும் பழைய பேர் தான். காஞ்சிபுரம் மாவட்டமானது பல கோயில்களுக்கும் பல சமயங்களுக்கும் பல அரசர்களுக்கும் இருப்பிடமாக இருந்தது. அன்று முதல் இன்று வரை அந்த பழைய பொலிவு மாறாமல் இருக்கக்கூடிய நகரங்களில் காஞ்சிபுரம் ஒன்று என்பதை சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். வணக்கம்.